கச்சத்தீவு மீட்பு இப்போது ஒரு செய்தியாக வருது. நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குடிப்பான், கொள்ளையடிப்பான், திருடுவான், சமூகம் ஒழுக்கங்கட்ட செயல் என்று வைத்திருக்கிற எல்லா செயலையும் செய்வான். ஊரில் ஒருத்தன் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டினோடனே அவனும் காப்பு கட்டிக்கிடுவான். ஒரு வாரம் விரதம் இருக்கிறேன்பா. திடீர்னு அவனுக்கு கொட்டை அடித்தோன்னே சாமி வந்துடும். அப்புறம் அவன் சாமி ஆயிடுவான். அந்த நேரத்தில் அவன் செஞ்ச அக்கிரமங்களையெல்லாம் அந்த இடத்துல புனிதப்படுத்திக்கிடுவான். அது கோயில் திருவிழா, இது தேர்தல் திருவிழா. அதனால இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த பாஜக, இந்த காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் வருது, எங்களை போல பிள்ளைகள் அந்த மக்கள் பிரச்சனைகளை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மக்கள்கிட்ட பேராதரவை தருது. அதனால இந்த பயலுக வளர்ந்துலேருந்து வந்துடுவாங்களோங்கிறதுல திடீர்னு கச்சத்தீவு மேலே ஒரு காதல். அது எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று தான் எடுத்துகிட்டு போன மாதிரியும் அதெல்லாம் பெரிய வழியிலையும் வழி அந்த ஒன்றத்துக்கு உதவாத இடம் கச்சத்தீவுன்னு சொல்கிறது இருக்குல்ல. சரி, ஒன்றத்துக்கு உதவாத இடம் இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு கேட்குறீங்க. சரி, அது இலங்கைக்கு தான் எதுக்கு? ஒன்றுக்கு உதவாத இடம் தமிழர்களுக்கு தேவையில்லை. அந்த ஒன்றுத்துக்கு உதவாத இடம் சிங்களனுக்கு எதுக்கு? நீங்கள்லாம் கற்றவர்கள், அறிவார்ந்தவர்கள். கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறத நீங்கள்லாம் ஏற்கிறீங்களா? சொல்லுங்க. அவன் பாலைவனத்திலே பயிரிட்டுக்கிட்டு இருக்கியான். நீங்கள் கடலுக்கு தோண்டுனா வரப்போகுது தண்ணி. என்ன அதெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத இடம் அப்படின்னு. அதுக்கு பரிகாரமாக இப்போ குறிப்பாக எங்கள் அண்ணன் செல்வ பெருந்தையெல்லாம் சொல்லும்போது பல லட்ச நிலங்களை, ஏக்கர் நிலங்களை ஈடாக பெற்று கொடுத்தாருங்கிறாங்க. அந்த இடம் எந்த இடம், எங்கே இருக்குது? சரி, நீங்களாம் யாராவது சொல்லுங்கள். கச்சத்தீவை கொடுத்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அதற்கு ஈடாக பெற்று கொடுத்த நிலங்கள் எங்கே? அவசரமாக எடுத்து கொடுத்துட்டு அது இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான். அவர்கள் பக்கம் இலங்கை போயிடக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய கடற்படை தலை திருகோணமலை இருக்குது, அங்கே ஒரு தீவு. தோள்பட்டையில் பாகிஸ்தானும் சீனாவும் இருக்குது. அப்போ காலடியில் அது வந்துடக்கூடாதுன்ட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு அது சிக்கலாக இருக்குன்னு இந்த இதை லஞ்சமாக கொடுத்து இலங்கையை தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினச்சாங்க. அவன் வாழை நம்ம காட்டி, வாழை அவங்களுக்கு காட்டிட்டு மண்டையை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கான். அது அவன் இன்னைக்கு முழுக்க சீனா ஆக்கிரமிச்சிருக்கு இலங்கையை. நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கு. கச்சத்தீவை சரி